நண்பர்களுக்கு வணக்கம். பெங்களூர், மைசூர் இந்த 2 ஊர்ல எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸுகள் ரதம் மாறி வருதுங்க. வால்வோ, பென்ஸு அது இதுன்னு அப்படியே ரதம் மாறி வருது. பஸ்ஸையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பெங்களூர் டு மைசூர், மைசூர் டு பெங்களூர் எலக்ட்ரிக் பஸ் விட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. உள்ளே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா ரதம் மாதிரி இருக்குது. பஸ்ஸுகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேருந்துகளில் கவனிக்கப்பட வேண்டியதே மெயின்டெனன்ஸ் தாங்க. தரமான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் பஸ்ஸுகளை பக்காவாக க்ளீன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க போல். அதே மாதிரி பேருந்துகளை கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. வால்வோன்னா அது ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் பஸ்ஸுனா அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிக்கெட் இருக்குது. இந்த பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது சொகுசுமே அந்த மாதிரி இருக்குது. பேருந்துகளோட சொகுசு தன்மையை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கேஎஸ்ஆர்டிசி செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளோட எஸ்சிடிசி, டிஎன்எஸ்சிஸ்லேயும் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பேருந்துகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். ஆனால் பொதுமக்களாகிய நம்மால் இந்த பேருந்துகளை ப்ராப்பராக வச்சுருப்போமா அப்படின்றது தான் இப்போதைக்கு நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அரசு பேருந்துகள்லையுமே சில டிப்போகளில் வர பஸ்ஸுகள் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எல்லா பேருந்துகளும் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நண்பர்கள் யாராவது கேஎஸ்ஆர்டிசியில் லாங் ட்ராவல் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது பெஸ்ட் அப்படின்றதையும் சொல்லுங்கள்.